Hi friends, welcome to Nithu Samayal. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். இதையும் இதுக்குள்ள போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பூண்டு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இஞ்சி லைட்டாக சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். இது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா இப்போ ஒரு வணக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வணக்கியாச்சு. இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காயை இது மாதிரி காம்பு வெட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவி வச்சுருங்க அறுக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ நம்ம எக்ஸ் ஷேப்பில் வெட்டிக்கலாம். இது மாதிரி வெட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், உள்ளே ஏதாவது சொத்து இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போடுங்க. இது மாதிரி எக்ஸ் ஷேப்பில் வெட்டி நம்ம வணக்கிக்கலாம் எண்ணெயில். இது மாதிரி எல்லா காயும் வெட்டி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எல்லா காயும் இது மாதிரி வெட்டிக்கோங்க. இது மாதிரி வெட்டி சேர்த்தா தான் மசாலா கத்திரிக்காய்க்குள்ளே போதும். இந்த காய் நம்ம வணக்கிறப்ப சிம்மில் வச்சு வணக்கிக்கோங்க. இது வணக்கிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நல்லா சிம்மில் வச்சு வணக்குங்க. கத்திரிக்காய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் வேறு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அது கூட இப்போ 1 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எடுத்துருக்கேன், துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். இதை நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இதே எண்ணெயில் தாளித்து விட்டுடலாம். கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகா 2 போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ மசாலா ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். இது கூட லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதுக்குள்ளே இது நல்லா கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1 டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இதில் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.